கால்நடைகளில் ஆடிப்பெருக்கு திருநாள மக்கள் எப்படி சேருவார்களோ அதுபோல் அதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் பொன் விஸ்வநாதன் நாடாளுமன்றத்திற்கும் வேலையில் இருக்கக்கூடிய அவருடைய குழு அவர்களுக்கும் என்னுடைய நிர்வாகத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய விவசாய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி நாகராஜன் அவர்கள் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சிமன்ற தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்கள் எல்லா சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நிர்வாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல மனிதர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பது உதாரணமாக விளங்கிய அண்ணன் சேகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய அவையெல்லாம் பெற்றக்கூடிய மக்கள் மருத்துவர் மக்கள் பிரதிநிதி மொடக்குறிச்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக சரஸ்வதி அம்மா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய நிர்வாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சற்ற நேரத்திற்கு முன்பு குணாளர் ஐயா அவர்களுக்கு தன்னுடைய மரியாதை இழந்த நன்றியை செலுத்திவிட்டு இந்த அரங்கத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்த பகுதியுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, அண்ணன் சரத்குமார் அவர் பேசியிருக்கிறாங்க, நிறைய பேசியிருக்காங்க. நம்முடைய மாநிலத்தில் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை ஐயா குணாளர் நாகர் அவர்களுடைய விழாவை அரசு விழாவாக அறிவிக்கணும். அவருக்கு வெள்ளோட பகுதியிலே ஒரு மணிமண்டபத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி மாற்றம் நடந்தபிற்கு முதல் வேலையாக அதை நடத்தி காட்டுவோம் என்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அற்புதமான நாளில் ஒரு பெரிய நற்செய்தியாக நான் பார்க்கிறேன். அதுவும் மிக முக்கியமாக இந்த பகுதியில் நம்முடைய நாடார் சொந்தங்கள் எல்லாம் எவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடியவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாய தோட்டங்கள்ல, தொழில, கடையில, சிறு குறு தொழிற்சாலை நடத்துவதில் எந்த தொழிலும் கூட நாங்கள் கிடைத்தவர்கள் அல்ல என்ற பொது பகுதியில் நம்முடைய நாடாளுமன்ற சொந்தங்கள் முத்திரை கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் கூட இந்த விழாவில் குணாளர் ஐயா விழாவில் நம்ம எல்லோரும் கூட ஒரு இனமாக சந்தித்து பேசி நம்முடைய அன்பையை மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நிஜார்த்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா என்று சொன்னாலே ஆடிப்பெருக்கில் எந்த வேலையை செய்தாலும் கூட பன்மடங்கு பெரிதாக கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு இடம் வாங்குறீங்களா பன்மடங்கா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா பன்மடங்கு வரும். அன்பும் சந்தோஷமா இந்த நாடு இருக்கீங்களா அது பன்மடங்கு ஆகும் சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவில் உங்களுடைய அன்பு, உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடிய செல்வம், உங்களுடைய உற்றோர் உறவுகள் காட்டக்கூடிய பாசம் எல்லாம் கூட பன்மடங்கு பெரிதாக என்று சொல்லி மேலே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அம்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மற்றும் ஒரு முறை இந்த சிறப்பான விழாவை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஸ்வநாதன் நாடாளுமன்றம் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஞாபகம் பெரிய கனவோடு அவர்களுக்கு எனக்கு ஒரு பெரிய இயக்கமாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை தெரிவித்து உங்களுடைய பொறுமையை சோதிக்காமல் நேரடியாக நம்முடைய நாட்டாமை சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் நேரடியாக பேச வேண்டும் என்று நம்மோடு அழைத்து என்னுடைய உரையை தெரிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற குணாளர் நாடார் அவர்கள் 220வது பேரவை விழா வருகிறது. இந்த விழாவை சிறப்பித்து இங்கு குணாளர் நாடார் அவர்கள் பற்றியும் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மணிமண்டபமும் சிலையும் அரசு விழாவும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பாடு செய்தார். அதே உத்தரவாதத்தை அளித்து நாடார் மக்களின் உழைப்பையும் அறிவு ஆற்றல் திறமையையும் சிறப்பாக எடுத்து வைத்து நமது மாநில தலைவர் நயனார் அவர்கள் சொன்னது போல திரு அண்ணாமலை அவர்களும் இந்த அங்கீகாரத்தை பெற்றுத் தருவோம் என்ற உத்தரவாதத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து எங்கள் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்தவுடன் அண்ணாமலை அவர்களும் நயினார் அவர்களும் இன்று மாநில துறை தலைவராக அறிவித்திருக்கின்ற அன்பு சகோதரர் என் சுந்தர் அவர்கள் இந்த விழாவை சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஏபி முருகானந்தம் அவர்களே, ஜி கே நாகராஜன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அக்கா சரஸ்வதி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களே, என்னுடன் இது வருகின்ற நாட்டாமை குடும்பத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளை அவர்கள் இன்னும் பதவி வழங்கப்படாததால் நாட்டாமை குடும்பத்தார் நினைக்கும் போது அந்த குடும்பத்தாருக்கு அங்கீகாரம் தர இருப்பவர்கள் கவர்ந்திருக்கிறார். ஆகவே நாட்டாமை குடும்பத்தார் வருகை தந்திருக்கின்ற இந்த அனைவருக்கும் இங்கு பெருவாரியாக முன்னாள் நாடாளுமன்றங்களுக்கு மணிமண்டபம் கட்டியே தீர வேண்டும் எண்ணத்தையும் நாம் ஒன்றிணைந்து ஒன்றாக ஒற்றுமையாக வந்தால்தான் இந்த கனவு நனவாகும், நம் எண்ணங்கள் நிறைவாகும் அடிப்படையில் வருகின்றிருக்கின்ற எனது சொந்தங்களே, சகோதர சகோதரிகளை, பெரியவர்கள், தாய்மார்களே, நண்பர்கள், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், பாதுகாப்பு காவல்துறை நண்பர்கள், செல்போன் பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் கடுமையான உழைப்பை பற்றி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை அதிகமாக பேச அனைவரும் பேசியிருக்கிறார்கள். உங்களுக்கும் தெரியும் எதை பேச வேண்டும், எதை நாம் சாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். விஸ்வநாதன் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலமாக நம் சமுதாயம், நம் சமூகம் முன்னெடுக்கப்பட வேண்டும், நம்முடைய உழைப்புகள் எல்லாம் வீணாக போகக்கூடாது என்ற அடிப்படையில் சிறப்பாக முதலாளர்களுக்கு நாம் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அரசு அங்கீகாரம் பெற வேண்டும்,